ஹலோ காய்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் டேப் எப்படி அடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பண்ணி ஏற்றி போட்டு ஆளில் வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் போய்டுவோம். ஸோ ட்ரைனிங்குள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹெட்செட் அடிக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகுது. ஓகே, என்னடா இப்படி மூச்சு வாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழேருந்து ஓடியாருங்க மேலே. ஸோ அதனால தான் சரி ஓகே. ஸோ வந்து கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் ஈகிள் இப்போது டெசர்ட் ஈகிள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீகால் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட் ஒழுங்காகவே அடிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. சரி ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் ஈகிளில் எப்படி ஹெட்செட் அடிக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜிபி ரேம் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்றது இருக்குது. அதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை ஏற்றி போட்டு ஆளில் வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹெட்செட் எப்படி அடிக்கிறது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவேன். ஸோ ட்ராக் தான். ஸோ ட்ராகை பொறுத்து தான் உங்கள் ஹெட்செட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் சென்சிட்டிவ் வைங்க அது வைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ உங்களோட ஃபயர் பட்டன் சைஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்க்ரீன் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்க்ரீன் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் க்ளோவல் பட்டன் ஐத்துறா அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அதாவது கண்ட்ரோல்னால் எப்படின்னா, நீங்கள் வேறு இடத்து தொட்டுட்டு இருப்பீங்க க்ளோவாலுக்கு பதிலாக இல்லை ஜம்புக்கு பதிலாக. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ட்ரோல்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பட்டன் வந்து எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வி ஷேப்பில் ட்ராக் பண்ணணும். நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணி காமிச்சதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்சிட்டிவிட்டி என்ன ப்ரோ வைக்கிறது அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் 100ல் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வி ஷேப்பில் ட்ராக் பண்ணும்போது அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீனு மூமெண்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். இப்போ சென்சிட்டிவ் பார்த்திங்கன்னா 100ல் வச்சுட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிகப்படுத்தணும். அதே தலைக்கு மேலே போச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதாவது 10 கம்மி பண்ணுங்கள், இல்லை 5 கம்மி பண்ணுங்கள், அது உங்களோட இஷ்டம். கடைசியாக உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக வந்து ஹெட்செட் விழுகுதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரெக்டான சென்சிட்டிவிட்டி அதுதான். ஸோ நீங்கள் அந்த சென்சிட்டிவிட்டி மட்டும் மறக்காமல் வச்சுக்கோங்க. ஸோ ஃபயர் பட்டன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஃபயர் பட்டன் சைஸ் உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோல், அதாவது ஸ்க்ரீன் வந்து உங்கள் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஸோ ஃபயர் பட்டன் சைஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ந்துனே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கரெக்டான சென்சிட்டிவிட்டி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். எவ்வளோ ஃபயர் பட்டன் சைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். ஸோ 33 வச்சுருக்கேன். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரன்சி வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா கூட விட்டுக்கலாம். ஸோ நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். எனக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ ஹெட்செட் வந்து நல்லாவே விழுகும். சரி இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து ஸ்டோரேஜை கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற மாதிரியே ட்ரைவ்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ட்ரைவ்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் அனலைசர் அப்படின்னு ஒரு ஆப் வரும். ஸோ அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது மேலே காட்டுது பார்த்திங்களா. ஸோ அந்த அனலைசரை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். 100% ஏறிச்சு. நானே இப்போ தான் இருக்கிறேன். ஸோ 100% ஏறிச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்மிஷன்லாம் கொடுக்கணும். அந்த பர்மிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெயின் பர்மிஷன் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த பர்மிஷன்லாம் அளவு கொடுத்துக்கோங்க. ஸோ 100% சேஃப் தான், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அளவு கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணணும்னா அந்த கீழே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ்ன்னு இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த அதர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டான நிறைய ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிலீட் பண்ணிவிடுங்க. ஸோ டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹேங்கு கொஞ்சம் குறையும். ஓகே. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டிலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே வந்துடுறேன். ஸோ வெளியே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாயிண்டர் ஸ்பீட் அப்படின்னு செட்டிங்ஸில் ஓப்பன் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபோன் பேர் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்க. ஸோ சாம்சங் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டர் ஸ்பீடுன்னு
அதை சர்ச் பண்ணுங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு. உடனே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க பாயிண்டர் ஸ்பீடை. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் டச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக்கி வச்சுக்கோங்க, அதாவது ஃபாஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸ்லோவில் வந்து மிடில் இருக்கும், ஸோ ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ சிம்பிள். ஓகே. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேஷியோ, அதாவது என்னது ஸ்மூத்னஸ்ஸா, ஓகே, என்னது ஹார்ட்ஸ் 90 Hz 20 Hzன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்மூத்னஸ்ஸுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடாப்டிவில் வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய ஃபோன் ரொம்ப ஹேங் அடிக்கும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அது. ஸோ நான் வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டு லைட் மோட் அவ்வளோ வைக்காதீங்க, உங்களுக்கு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகும். ஸோ அதனால டார்க் மோட் வச்சுக்கோங்க. ஓகே. செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடலாம். ஸோ அதாவது லாபிக்கு வந்துட்டு ஸோ உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ், அதாவது டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தில் வைக்கிறதா ஸ்டாண்டர்டில் வைக்கிறதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டில் வைக்கிறதே ஸ்மூத்தில் வைக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஸ்மூத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ஃபோனுக்குமே உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அது எப்படி வைக்கிறது அப்படின்னா நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் அதை வச்சுருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா FF, ஸோ மேக்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவிட்டி, அப்புறம் வந்து கஸ்டம் செட்டிங்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் செட்டிங்ஸு. ஓகே. இந்த கஸ்டம் செட்டிங்ஸும் கரெக்டாக வச்சுருங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். அதான் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷனு. அந்த வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. வைப்ரேஷன் வந்து வேண்டாம் உங்களுக்கு. வைப்ரேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த வைப்ரேஷன் எல்லாத்தையும் நான் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். நீங்களும் ஆஃப்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டரு. ஓகேயா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம். பாய்.